அல்லாஹ் வாக்கிஸ்வலா, இறைவனுக்கு உடனே நன்றி செலுத்து. உன்னை உம்மீனாய் முஸ்லிமாக ஆக்கிய இறைவனுக்கு விருப்பமான நல்லடியானாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறானே, அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்து. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஹிதாயத் என்பது உலகத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கல. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை படித்தவர்கள் இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், உலக வரலாற்றை படித்தவர்கள் இருக்கிறார்கள், உண்மையை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட உண்மையை தெரிந்திருந்தாலும், வரலாற்றை படித்திருந்தாலும், சத்தியத்தை தெரிந்திருந்தாலும் அவர்களுடைய எண்ணப்போக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இன்னும் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, நேர்வழி கொடுக்கல. அப்படின்னா என்ன? இஸ்லாத்திற்கு வருவதற்கான நசீப் அவர்களுக்கு இறைவன் அல்லாஹ் தஆலா இன்னும் வழங்கவில்லை என்பதுதான். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நாம் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரம்பரையாக இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம், நாம் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பெற்றோர்களின் மூலமாகவே அதை தந்திருக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் புதிதாக வருகின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அந்த மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ருசி, அதனுடைய ஆன்மீக பலம் என்பது. எப்போது புதிதாக வருகின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அந்த மக்களுக்கு தான் தெரியும். இதுல வருகின்ற போதுதான் எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை நம்மால் பெற முடிகிறது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவங்கள்ட்ட கேட்டா தான் சொல்றாங்க, எங்களால் இவ்வளவு சுதந்திரமாக இருக்க முடிவதில்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு எங்களுக்கு இருந்தது, தீண்டத்தகாதவர்கள் என்று நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், அல்லது பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது, அல்லது சமயங்கள் மதங்கள் என்ற அடிப்படையில் பல கோட்பாடுகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பல்வேறு விஷயங்களில் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டோம் அல்லது இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம். இங்கு மிகப்பெரிய சுதந்திரம் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற போதுதான் அது தெரிகிறது. ஏன் அவர்கள் அனுபவிக்கிறார்கள், புதிதாக பார்க்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அதை அவர்களினுடைய பார்வை அப்படி திருப்புகின்ற போது, அதையெல்லாம் பார்க்கின்ற போது இஸ்லாம் இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை தருகிறது. நேற்று வரை யாரோ என்று இருந்த மனிதன் இன்று அவர் பள்ளிவாசலில் முதல் சப்பில் அமர்ந்து இமாமுக்கு நேரம் பின்னால் நின்று தொழுவதற்கான வாய்ப்பு அவனுக்கும் உண்டு என்ற அந்த அந்தஸ்தை தருகிறது தான் இஸ்லாம் மட்டும்தான் தரும். வேற எந்த மதத்திலையும் எந்த கருத்திலையும் அல்லது வேற எந்த சமயத்திலையும் இறைவனை வணங்குவது என்பது ஒருவனுக்கு பின்னால் ஒருவன் தான். பணம் யார் கொடுக்கிறானோ அவன் தான் முன்னால கடவுளை பார்க்க முடியும். அடுத்துக்கு பின்னால யார் அதிகமா பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் அவன் தான் முதல்ல படம் கொடுத்து முதல் ஆளா கடவுளை பார்க்க முடியும். இங்க அப்படியெல்லாம் இல்லை. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, யாழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிளாட்பாரத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, உடல் தூய்மையாக இருந்து ஒது செய்து விட்டு அவனும் முதல் சப்பில் வந்து அமர்ந்து தோளோடு தோல் நின்று எல்லா மக்களோடும் சேர்ந்து எந்த விதமான பிசிறும் இல்லாமல் சலிப்பும் இல்லாமல், நீ தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ, நீ யாரு, நீ அந்த பிளாட்பாரத்தில் தானே, நீ அப்படித்தானே, இப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் பள்ளிவாசல்ல வர்றதே இல்லை என்று நினைக்கின்ற போதுதான் அந்த மக்களுக்கு தெரிகிறது பள்ளிவாசலின் அருமை. அவர்களுக்கு தான் தெரியும் கலிமா ஷஹாதாவுடைய அருமை, நமக்கு தெரிகிறது இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இறைவன் சொல்லுகிறான், முதல் அவனுக்கு நன்றி செலுத்து. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்ற பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம், முழுமையான உரிமை, எல்லாவற்றிலும் உரிமை, எல்லாவற்றிலும் சுதந்திரம். எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இறைவனுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, இறைவனை நெருங்குவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் அவன் இறைவன் வகுத்து தந்திருக்கின்ற வழிமுறையில் அடிப்படையில் எல்லா மக்களை போன்றும் அவர்களாலும் இறைவனை நெருங்க முடியும் என்ற உரிமை பொதுவாகவே தரப்பட்டிருக்கிறது. இமாமுக்கும் அதுதான் இறைவனை நெருங்குவதற்கான சட்டம். சாதாரண ஒரு மனிதனுக்கும் அதுதான் சட்டம், இறைவனை நெருங்குவதற்கான ஒரு சட்டம். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. நேரடியாகவே அவனை நெருங்கலாம் என்ற அந்த உரிமை இஸ்லாத்தில் மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது என்ற அந்த உண்மை நமக்கு புரிகின்ற போது, அந்த உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் நாம் அவனுக்கு முதலில் செய்வது அந்த தொழுகை. அதை நாம் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார்,
நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஈமான் கொண்டதற்கு பின்னால் முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது இறைவணக்கம் என்பது, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் இறைவணக்கம் என்பது 5 நேர தொழுகை என்பது 5 நேரத்திலும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் கட்டாயமாக தொழுதாக வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை ஃபஜ்ர் நேரத்தில் தான் தொழணும். லுஹர் தொழுகை லுஹர் நேரத்தில் தான் தொழணும். அசர் தொழுகை அசர் நேரத்தில் தான் தொழணும். நம்ம ஆண்களை பெரும்பாலும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதே இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபஜ்ர் தொழுகையை காலையில் சுபுக்கு எழுந்திருக்கும் போது தொழுகிறாங்க, வீட்டிலே தொழுதுறாங்க. எத்தனை மணிக்கு தொழுகிறாங்கன்னு தெரியும். 7 மணிக்கு எடுத்தா 7 மணிக்கு தொழுவாங்களா தெரியல. அற்புதமான பள்ளிவாசல் நாம கட்டி வச்சிருக்கோம். பள்ளிவாசல் வாங்கப்பா தொழுகைக்கு வாங்க வச்சுக்கலாம் போட்டு நாங்கள் வச்சிருக்கோம். பள்ளிவாசல்ல இவ்வளோ லைட்லாம் போட்டு எதுக்காக வச்சிருக்கு? எதுக்காக லைட் போட்டிருக்கோம் பாய்? லைட்லாம் எதுக்கு போட்டிருக்கோம்? நேராக இந்த மாதிரி பிரமாண்டமாக போட்டு வச்சிருக்கு. எதுக்காக போட்டிருக்கோம்? எல்லாரும் தொழுக வரணும் அப்படிங்கிற மனம் ஓர்மைப்படுத்தி இருக்கிற இடத்தில் எந்த விதமான சிந்தனை சிதறலும் இல்லாமல் இரவிலே தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. பள்ளிவாசல் எதுக்காக நம்ம இப்படிலாம் போடுறோம், லைட் போடுறோம், இவ்வளவு ஃபேனு ஏசி, எதுக்காக நமக்கு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு? இறைவனை மன ஓர்மையுடன் தியானித்து அவருக்கு நாம் நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். இது தவற விடலாமா? காலையில நாம எழுந்து அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து நாம தரஞ்சு தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு வந்து வாக்கிங்கா வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதோம் அப்படின்னா தியானம் பண்ணோட எவ்வளவு பெரிய அந்த மன அமைதி கிடைக்க தெரியுமா உங்களுக்கு? செய்து பாருங்க. அந்த ஒவ்வொரு ஆளும் டாக்டர் சொல்றாரு, வாக்கிங் போற டாக்டர் சொல்றாரு, வாக்கிங் போறவங்க சொல்றாங்க 4 மணிக்கு எழுந்துடுறேன், வாக்கிங் போறதுக்கு பின்னால நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்றேன், எனக்கு கிடைக்கிற அந்த மன மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்குதுங்கிறாரு. வாக்கிங் போறவருக்கு இவ்வளவு கிடைக்குது, தியானம் பண்றவங்களுக்கு நமக்கு கிடைக்காதா? பள்ளிவாசல்ல வந்து 5 நேர தொழுகையை தொழுகின்ற போது காலையில் அதிகாலை நேரத்துல, இரவு நேரத்துல சீக்கிரமா படுக்கணும். அதிகாலை நேரத்துல நாம வந்து பள்ளிவாசல்ல வந்து அந்த ஃபஜ்ர் தொழுகையை தொழுகின்ற போது அந்த நாள் முழுவதும் நமக்கு மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அதை தருபவன் யார் அப்படின்னா இறைவன் தான். அது இறைவன் வாக்களித்த நாள், இறைவனால் நமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றார், கிதாபம் மவ்கூதன், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தொழுகைகளை நீங்கள் தொழ வேண்டும். அசர் மகரிப் இஷா எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நைட்டை படுக்கும்போது சொல்றது சில பேர் அப்படி. அது வேறு சில பழக்கம் இருக்குது. நாங்கள் கடையில் இருக்குங்க தொழலாம் முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து அசர் மகரிப் இஷா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து விடுதலாம். இதுதான் ஒரு பழக்கம். இதெல்லாம் சரியான தொழுகை கிடையாது. அந்தந்த நேரத்தில் அந்த தொழுகை தொழணும். அதுதான் சரியான முறையும் கூட, அதுதான் நன்மையை பெற்று தருகின்ற முறையும் கூட. 4வது அத்தியாயம் 103வது வருஷம் எடுத்து விளக்குறையை படிச்சு பாருங்க. எவ்வளோ அற்புதமான விளக்க உரைகள்லாம் அது இருக்குதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த கடமைகளில் முதல் கடமை தொழுகை, அடுத்த கடமை தான் நோன்பு. அதை பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் அடுத்து வருகின்ற வாரங்கள் நாம் உங்களுக்கு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் இந்த வருகின்ற ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்ற ஒரு நல்ல பரக்கத்தை தந்தருள்வானாக.